என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணாடிய பார்த்து அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? என்ன புது பொண்ணு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க? நடக்க போறது 60ஆம் கல்யாணம். அத்தை, எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் கல்யாணம். லக்ஷ்மி, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு அலங்காரம் பண்ண போறோம். அலங்காரமா? கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண வேணாமா? நீங்க 4 பேரும் கிளம்புங்க. அவர் சிம்பிளா தான் வருவாரு. நான் மட்டும் அலங்காரம் பண்ணிட்டு போய் அவர் பக்கத்துல உட்காந்தா நல்லா இருக்காது. அத்தை, மாமா எப்படி வரணும்னு அவரே டிசைட் பண்ணிக்கிட்டோம். நீங்க எப்படி போகணும்னு நாங்க 4 பேருமே டிசைட் பண்ணியாச்சு. அனு, எட்ரி. என்னடா எல்லாரும் இங்க வந்துட்டீங்க? வந்தவங்களை வரவேற்க வேணாமா? வந்தவங்களை கவனிக்க ஆளுங்க இருக்காங்கப்பா. உங்களை கவனிக்க தான் யாரும் இல்ல. அண்ணே, அப்பாவுக்கு இன்னும் மாப்பிள்ளை கலை வரல. எப்படிடா வரும்? மீச தலையெல்லாம் வெள்ளையா இருக்குல்ல. ஏய், அப்ப கலரை மாத்திரலாமா? என்னடா அது? ஏண்டா எல்லாரும் ஏதோ திட்டத்தோட வந்திருக்கீங்க போல இருக்கு. மருமகங்க எல்லாம் சேர்ந்து மாமியார பொண்ணு மாதிரி அலங்காரம் செய்ய போயிருக்காங்க. அவங்க முன்னால நீங்க டம்மி ஆடக்கூடாதுல்ல? ஆமாண்டா, அதுக்காக நாட்டாமைய அப்கிரேட் பண்ண போறோம். அப்படியேட்டா? என்னடா அது? அப்பா, உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம். ஆமா. டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. இதுவே எனக்கு போதும்டா. நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க. மன்னிச்சிடுங்கப்பா, இன்னைக்கு நீங்க எங்க இஷ்டப்படி தான் நடந்துக்கணும். தூக்குங்க வெற்றி, தூக்குங்க. அத்தை, இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இவ்வளவுமா? போடுங்க, பரவாயில்ல. நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. டை மட்டும் வேணாம்டா. வேற என்ன சொன்னாலும் செய்யறேன்டா. இது வேண்டாம். டேய், அப்பாவை பார்த்தா பாவமா இருக்குடா. ரொம்ப கெஞ்சிராடா, விட்டுறலாம்டா. ஆமாண்டா. சரி, பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கணும். சரியா? சரி. பேசாம இருங்க. சூப்பர். இத போடுங்க. ஜம்முன்னு இருக்காரு. இந்த பட்டனை போடு. நான் என்ன சின்ன பொண்ணா? போட்டுக்கோங்க. ஏதோ ஒண்ணு குறையுது. என்னடா குறையுது? கையில மோதிரம். என் கையில இருக்குடா மோதிரம். நானே அப்பாவுக்கு போடுறேன். ஏய், இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது போட போறீங்களா? போடுறீங்களா? இன்னும் முடியலப்பா. முடியலையா? இன்னும் என்னங்கடா இருக்கு? இது என்னடா? ஸ்மெல் பண்ணுங்க. போதும்டா, எல்லா இடத்துலயும் அடிக்காதடா. அம்மா பக்கத்துல உட்காரும் போது இந்த வாசனைய பார்த்து சும்மா மயங்கிர வேணா. இங்க வைங்க. இங்க அதான் ஆல்ரெடி இருக்கே. அதுக்கு மேல டார்க் பண்ணடி. இரா. ஐயோ, எப்படி இருக்கீங்க பாருங்க. அப்படியே மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்கு. அழகா தாண்டி இருக்கேன். அப்பா, இப்பதான் மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. கண்ணாடி பாருங்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா?
சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.